நன்றி இங்கே தான் தமிழருடைய மிகப்பெரிய பண்பு. அந்த வகையில் இந்த நிகழ்வில் நன்றியுரையாற்ற வந்திருக்கும் கூடிய எங்களுடைய கரூர் இயற்கை விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு ஏட்ட கணேசன் அவர்கள், துணைத் தலைவர் திரு எம்என் பெரியசாமி அவர்கள், பொருளாளர் சுப்பிரமணியம் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் மற்றும் எங்களுடைய சங்கத்தின் அனைத்து மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள் சார்பில் வானகம் வெற்றிமாறன், வானகம் ரமேஷ் அவர்களின் சார்பில் எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்வை காலையில் மிக சிறப்பாக துவக்கி வைத்து எல்லா ஸ்டால்களிலும் ஒரு கடை கூட விடாமல் சலிக்காமல் நடந்து அத்தனை ஸ்டால்களையும் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய்க்கு வியாபாரத்தை துவக்கி வைத்து எங்கள் சங்கத்துக்கு என்ன வேணும்னாலும் செய்கிறேன்னு சொல்லி அப்போவே மேடையில் எங்களையெல்லாம் உற்சாகப்படுத்தி இன்று மதியம் எல்லாத்துக்கும் அருமையான உணவு வழங்கி, அதே மாதிரி நம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பையும் எங்களுக்கு வழங்கி தந்த மதிப்புக்குரிய எங்களுடைய மேனாள் அமைச்சர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. கரூர் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு காலையிலிருந்து சலிக்காம வேலை பார்த்து கொடுத்த கரூர் கொங்கு கல்லூரி, கரூர் ஜெயராம் கல்லூரி, கரூர் அரசு மகளிர் கல்லூரி, அன்னை மகளிர் கல்லூரி, என்எஸ்என் பொறியியல் கல்லூரி, அருள்முருகன் பொறியியல் கல்லூரி, அத்தனை மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. சலிக்காம வேலை பார்த்து கொடுத்தாங்க. அதே போல இந்த நிகழ்வில் காலையிலிருந்து எந்த இடத்துல எது நடந்தாலும் அத்தனைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தது மதிப்புக்குரிய யங் இண்டியன் ரவுண்ட் டேபிள் ஜேசி டைமண்ட். அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, அத்தனை பேர்த்துக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. அவ்வளோ விழா பார்த்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எங்கே போய் நாங்கள் போய் பத்திரிக்கை கொடுத்தாலும் பத்திரிக்கை கொடுத்து நகர்ந்த உடனே என்னப்பா அதுக்கு தனியாக டீம் வருமா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு தனியாக டீம் வருமானா நன்கொடை ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு கேட்டு 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 நன்கொடை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. மறக்கவே முடியாது எங்களுக்கு கிடைச்ச அனுபவம். அதுபோல் ஸ்டால் புக்கிங்னு ஆரம்பித்த உடனே அத்தனை ஸ்டால்களும் வெகு வேகமாக புக் ஆச்சு. ஒரு முக்கியமான தகவல் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன், தவறாக நினச்சிக்காதீங்க. ஒரு பொறியியல் படித்தவங்க செய்கிற வேலையை விவசாய சங்கம் செஞ்சது. காரணம், ஒரு லிங்க் கொடுத்தவங்க, அந்த லிங்க்ல தான் விவசாயிகள் ஸ்டால் போடுறவங்கள அந்த லிங்க்ல பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அவர்கள் ஸ்டாலை அவர்களே தேர்ந்தெடுத்தார்கள். இங்கே வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டால் வழங்கப்பட்டதுங்க. அதனால அந்த லிங்க் உருவாக்கி கொடுத்தது பொன்ராஜ். மறக்க முடியாது பொன்ராஜ், உங்களுடைய உழைப்பு ஒத்துழைப்பு, எந்த சிரமம் இல்லாமல் எங்களுக்கு ஸ்டால் அமைஞ்சது. அதே போல புக் பண்ண ஓப்பன் பண்ணோன்னு அத்தனை ஸ்டாலும் எங்களுக்கு புக் ஆச்சுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் சென்ற ஆண்டு இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. மறக்கவே முடியாது அவங்களையெல்லாம். அதுபோல உணவும் அப்படிதான். உணவு கமிட்டியில் திரு மோகன் அவங்க அற்புதமாக வேலை பார்த்து கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு கிடைச்சது. ஒரு நண்பர் சொன்னது தான், இது விவசாய விழா, எல்லாத்துக்கும் இலவச சாப்பாடு போட்டீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் விவசாயிங்கிறத ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருந்ததுங்க. இதுக்கு அடுத்தது இங்கே ஸ்டால் போட்ட நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம், ஐயா உங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு நல்ல வியாபாரமாச்சு, சந்தோஷமாக நாங்கள் போகிறோன்னு சொன்னாங்க. அந்த சந்தோஷத்தை கொடுத்த அத்தனை கரூர் மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. ஏன்னா அவங்க வாங்கலைன்னு அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. இது போல இன்றைய நிகழ்வை மாலையில் மிக சிறப்பாக எங்களுக்கெல்லாம் வழங்கி கொடுத்த அத்தனை பேச்சாளர்களுக்கும் ஒவ்வொரு பேரும் சொன்ன டைம் வரும், அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. இதில் இன்னும் முத்தாய்ப்பா ஒரு விஷயம், இந்த அரங்கத்தை எங்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் விவசாயிகளுக்காக வழங்கிய கொங்கு திருமண மன்ற நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், தலைவர் உள்ளிட்ட அனைவருக்குமே எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. நிச்சயமா இவ்வளவு பெரிய ஹாலை யாரும் ஃப்ரீயா தரமாட்டாங்க, விவசாயிகளுக்காக கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நன்றி. எந்த இடத்துல பேச்சு போட்டி நடக்கணுமா, அதாவது இயற்கை விவசாயத்தில் இளைய தலைமுறையின் பங்குன்னு ஒரு தலைப்புங்க. அத்தனை மாணவர்கள் அற்புதமா பேசி இங்க வந்து பரிசு வாங்கிட்டு போனாங்க. எப்படியும் எங்களுக்கு சந்தோஷம்னா விவசாயிகளுக்கு வந்து இளைஞர்களும் வரணும் அப்படிங்கிற நோக்கம், அவர்களுக்கும் எங்கள் நிறைந்த நன்றி. இது ஒவ்வொன்றிலையும் ஒரு முத்தாய்ப்பு கிரீடம் வைக்கிற மாதிரி இந்த ஈவினிங் நிகழ்வு நடந்தது. காலையிலிருந்து கேட்குற எல்லாரும் கேட்டது, சார் சித்தர் எப்போ வருவார், சித்தர் எப்போ வருவார் அப்படின்னு கேட்டாங்க. சித்தர் சொன்னா நீங்களாம் சித்தி அடைகிற ஸ்டேஜில் அவர் வருவார்னு சொன்னோம். அதே மாதிரி மாலையில் நிகழ்ச்சி நிறைவு நேரத்தில் வந்து அருமையான உரை தந்த சித்தர் அவர்களுக்கும் நன்றி. காலையில் அதே மாதிரி காலையில் ஐயோ எஸ்பி சாருக்கு ஒரு தகவலுக்காக சொல்லிடுறேங்க ஐயா. பூச்சியிலையும் நன்மை தரும் பூச்சி தீமை தரும் பூச்சிங்கிற வெரைட்டியை நிறைய விவசாயிகளுக்கு சொன்னாருங்க. பூச்சி செல்வம்னு கோயம்புத்தூர்லேருந்து வந்து பண்ணாரு. அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நன்றி. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாதுங்க, அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. இன்று காலையிலும் சரி, மதியமும் சரி, சாயங்காலம் சரி, இந்த கூட்டத்தை ஒரு கலை நிகழ்ச்சி மூலம் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயிகளே கலை நிகழ்ச்சியாக நடிச்சு கொடுத்த சக்தியினுடைய மணப்பாறை பகுதியை சார்ந்த சக்தி இயற்கை விவசாய குழுவுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி.
இன்று மாலை பொழுதில் இங்கு வந்து சிறப்பித்த மதிப்புக்குரிய மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சார் அவர்களுக்கும் எங்களோட நெஞ்சம் நிறைந்த நன்றி. எல்லாம் பண்றப்ப இந்த நிகழ்வுல நாங்க நிஜமாலுமே மிஸ் பண்ண விஷயம் என்னன்னா, எஸ்பி சார் காலையில வந்திருந்தாருன்னா இன்னும் அருமையான எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேர்ந்திருக்க முடியும். பட் வீடியோல இருக்குங்க ஐயா, எல்லாத்துக்கும் போற மாதிரி பண்றோம். ஒரு இயற்கை வைத்தியர் சித்தர் சார் பேசின அந்த அதே பாணியை நான் எஸ்பி சார்கிட்ட பார்த்தேன். இந்த குழந்தைங்க வந்து எப்படி இயற்கைக்கு மாற முடியுங்கிறது அருமையான ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்களுக்கும் நன்றி. எங்க எஸ்பி சாருக்கு பர்சனலா நானும் ஊர்காவல் படையில் யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணியிருக்கேன். சல்யூட் சார். அது மாதிரி எனக்கு இன்னொரு சந்தோஷம், ஒரு பொறியாளரா இங்க உட்கார்ந்துருக்கவர் வந்து திரு ராஜேந்திரன், தஞ்சாவூர்ல மிகச்சிறந்த ஒரு பொறியாளர். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபெடரேஷன் அமைச்சு அதனுடைய முதல் தலைவராக இருந்தார். அவர் இங்கே வந்திருக்கிறது எனக்கு ஒரு பொறியாளராக எனக்கு மகிழ்ச்சி. நன்றிங்க சார், உங்களுக்கு மிக்க நன்றிங்க சார். அதுபோல் எல்லாத்துக்கும் ஒரு நேற்று ஒரு ஒரு ஐயா ஒரே ஒரு சந்தோஷம் நடந்ததுங்க, ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு பள்ளியிலிருந்து ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த குழந்தை கேட்டுச்சு, எங்கள் ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க சார், கண்டிப்பாக அந்த இயற்கை உணவை சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னாங்க சார். நேற்றுக்கு வந்துட்டாங்க. தம்பி நேற்றுக்கு இல்லப்பா, அந்த அம்மா சொன்னாங்க காலையிலிருந்து சொல்றான் சாயங்காலம் கொங்கு மண்டபம் போகணும்னு. இன்னைக்கு அத்தனை குழந்தைகள் வந்தாங்க. இந்த உணவு படைச்சு கொடுத்த அத்தனை பேர்த்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. எல்லாத்துக்குமே மீண்டும் மீண்டும் இந்த ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், செய்தியாளர்கள், காவல்துறையினுடைய சார் மிகச்சிறந்த சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க சார் நம்ம போலீஸ்ல. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மறக்க முடியாத ஒரு உதவி சார். டிராஃபிக்கே இல்லாமல் அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யாருமே இது என்னோட வேலை, இது அவங்கள வேலைன்னு நினைக்கலைங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலை. இது நம்ம நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த எல்லாத்துக்குமே எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி. நன்றி, வணக்கம்.